நம்ம சில கதைகள்லாம் வந்து கேட்டிருப்போம்ல, எங்க அப்பா மட்டும் இல்லன்னா என்னால இவ்ளோ பெருசா அச்சீவே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. எங்க அப்பா மட்டும் இல்லன்னா நான் இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால அவங்க சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, அதனால தான் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்கல்ல. இது ஒரு செட் ஆஃப் கதைகள். இன்னொரு செட் ஆஃப் கதையும் இருக்கு. அந்த கதை எந்த மாதிரியான கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா சொல்றாரு, என் பையன் மட்டும் இல்லன்னா என்னால இவ்ளோ பெருசா அச்சீவே பண்ணிருக்க முடியாது. என் பையன் மட்டும் இல்லன்னா என்னால வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா சொல்றாரு. இந்த மாதிரி கதையை நீங்க எங்கயாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்களா? நம்மளால எந்த மாதிரி கேட்டிருப்போம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையனோட கனவுக்காக அப்பா வந்து பயங்கரமா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதைகள் தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவை நான் பெரிய ஆள் ஆக்கணும்டா, எங்க அப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா அங்கீகாரம் கிடைக்கல, எங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு நார்மலா தான் இருந்துட்டு இருக்காரு, அந்த அப்பாவை தூக்கிட்டு போய் மேல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையன் ஆசைப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு கதையோட பேர் தான் டாடி ஆறுமுகத்தோட கதை. சோ அதாவது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த யூடியூப் சேனல் பாக்குற நமக்கெல்லாம் தெரியும் டாடி ஆறுமுகம் வந்து எவ்வளவு ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டாடி ஆறுமுகம் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்த ஒருத்தரோட பேர் என்னன்னா கோபிநாத் அப்படிங்கிறவரு. சோ அந்த கோபிநாத் வந்து டாடி ஆறுமுகம் அப்படிங்கிறவரோட பையன். சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கதையை பத்தி, அதாவது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்களோட ஒரு கதை, அதாவது நான் அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்ததாகட்டும், இல்ல அவங்கள பத்தின சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சதாகட்டும், அதில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். KFC அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு சக்சீட் ஆகும்போது ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி டாடி ஆறுமுகம் சக்சீட் ஆகும்போது அவரோட வயசு எவ்வளவுனா 60. சோ 60 வயசுல ஜெயிச்ச இந்தியன் KFC ஓட பேர் தான் டாடி ஆறுமுகம். சோ டாடி ஆறுமுகம் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலக்காய் எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அவர் செய்யாத வேலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா வேலையும் வந்து இவர் செஞ்சு பார்த்துருக்காரு. எப்படியாச்சும் நம்ம இந்த வறுமையை போக்கிடணும், அதாவது கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை வந்து டாடி ஆறுமுகம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாரி பிசினஸ் பண்றாரு. அதாவது இந்தியா ஃபுல்லா பயங்கரமா டிராவல் பண்ணி இந்த சாரி எல்லாம் வந்து விக்கிறது. சோ அந்த மாதிரி வித்த ஒரு காரணத்தால டாடி ஆறுமுகம்க்கு 18 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி டாடி ஆறுமுகம் வந்து நிறைய ஊருக்கு போய் வந்து இந்த சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாரு. அதாவது நேசமணி இருக்காருல்ல, நேசமணி மாதிரி பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வந்து எடுக்கிறாரு. பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு 4 பேர் வச்சு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இவர் வந்து சொல்றாரு, கோபிநாத் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என் கூட வா, நான் உன்னை அவன் இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க போய் நீ சமைச்சு கொடு அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, அங்க 4 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க வேலைக்கு, அதாவது பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கேன், 4 பேர் வேலைக்கு நின்றுட்டு இருக்காங்க, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். இந்த வீடியோ எல்லாம் பண்றதுனால ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, 10 பைசாக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாடி ஆறுமுகம் கோபிநாத்தை பார்த்து கேட்கிறாரு. அப்ப கோபிநாத் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ 4 பேர் வேலை செஞ்சாலும் சரி, 40 பேர் வேலை செஞ்சாலும் சரி, நீ முதல்ல கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாடி ஆறுமுகத்தை கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம எல்லாம் எந்த மாதிரி ஒரு கதையை கேட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம லைஃப்லயே ஃபேஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா நம்மள மிரட்டி ஒரு வேலையை செய்ய சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உன்னை சக்சஸ்ஃபுல்லா நான் ஆக்க போறேன், அதுக்காக நீ பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி அவங்க அப்பா வந்து சமையல் பண்ண வந்து கூட்டிட்டு போறாரு. சோ அந்த மாதிரி சமையல் பண்ண கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா வந்து சமைக்க வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான டைம்ல கோபிநாத் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபிநாத் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பிலிம் அப்படிங்கிற விஷயத்துல, அதாவது எப்படியாச்சும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துல இருந்து 4 வருஷம் 5 வருஷம் வந்து பயங்கரமா போராடி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி போராடிட்டு அவர்னால முடியாத ஒரு பட்சத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் கிளம்பி வராரு. அதாவது நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபுட் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வந்து வராரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கும் சமைக்க தெரியும், இவங்க அப்பாவுக்கும் சமைக்க தெரியும், அம்மாவுக்கும் சமைக்க தெரியும், இவங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து சூப்பரா சமைக்க தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இவரே வந்து சமைச்சிருக்கலாம். அதாவது இவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அதாவது எனக்கு தான் அந்த பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து இவர் நினைச்சிருந்தா இவரே வந்து சமைச்சிருக்கலாம். சோ அதாவது இப்ப டாடி ஆறுமுகம் வந்து சமைக்க மட்டும் தான் செய்யறாரு. சோ அந்த வீடியோவை எடிட் பண்றதுல இருந்து அந்த வீடியோவை தூக்கிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கற வரைக்கும் அதுக்காக உழைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபிநாத் தான் வந்து உழைச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால அவரே சமைச்சு அவரே அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாரு அப்படின்னாலும் அவர்
அவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருப்பாரு. இப்ப டாடி ஆறுமுகம் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காரோ அந்த மாதிரி கோபிநாத்தும் வந்து பயங்கரமா ஃபேமஸா இருந்திருப்பார்ல. ஆனா கோபிநாத் அந்த ஒரு சமயத்துல என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரமே கிடைக்கல, அதாவது ஒரு ரெகக்னிஷனே எங்க அப்பா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் சொல்றாரு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கோபிநாத் வந்து அவங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவங்க அப்பா எங்க இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இல்லாம இந்த சமயக்கட்டெல்லாம் இருக்குல்ல, அதாவது சமையல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த ஏரியால தான் வந்து அவங்க அப்பா வந்து நின்றுட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து இருப்பாங்க. சோ அந்த பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் நம்ம நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க அப்பா வந்து அங்க நிக்காம சமயக்கட்டு கூடி போய் நின்னுப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இந்த காரணம், இந்த மாதிரியான சில காரணங்கள். இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னு அந்த கெஸ்ட் வந்து அவங்களை விட கொஞ்சம் பணக்கார, கொஞ்சம் ரிச்சான ஆட்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா டக்குனு இறங்கி கீழே உட்கார்ந்துக்கிறது. என்னதான் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் அவங்க அப்பா விட வயசு கம்மியான ஒருத்தங்களா இருந்தாலுமே அவங்க பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அப்பா வந்து கீழே இறங்கி உட்கார்ந்துக்குவாரு. சோ அவங்க வீட்டுக்கு வர விருந்தாளிகள் வந்து மேல உட்கார்ந்துப்பாங்க அப்படின்னு வந்து கோபிநாத் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு, அதாவது நம்ம அப்பாக்கான ரெகக்னிஷன் நம்ம அப்பா கிட்ட இல்லையே, அதாவது அவங்க அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்பா கூட பிறந்த ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நல்லா வந்து ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நல்லா ஃபினான்ஷியலா வந்து வெல் செட்டில்டா வந்து இருக்காங்க. சோ வெல் செட்டில்ட் அப்படின்னா ஒரு நார்மலான எல்லாரும் ஒரு ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் ஏன் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம்? கண்டிப்பா நம்ம அப்பாவையும் நம்ம பெரிய ஆளா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் இனிமே இந்த குக்கிங் வந்து செய்ய போறாரு. சோ அந்த குக்கிங் செய்யற வீடியோவை நான் எடுத்து நான் அதை கொண்டு போய் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சக்சஸ்ஃபுல் ஆகணும், எங்க அப்பா பெரிய ஆளானா நான் பெரிய ஆளா மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கு, அவங்க வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி அப்லோட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடியன்ஸ் மத்தியில உங்க வீடியோஸ் வந்து நல்ல ஒரு வரவேற்பு, அதாவது ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நிறைய சேனல்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களோட ஃபுட் சேனல் ஆகட்டும், இல்ல அவங்க அந்த ஃபுட் சமைக்கிற விதம், அந்த லைவா கேப்சர் பண்ண அந்த விதமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல் இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செம ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி ஹிட் ஆகுதான் அவங்க அப்பாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது முதல்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் ரெண்டு பேர் சமைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கோபிநாத் வந்து நீ வா நம்ம வீடியோ பண்ணலாம், நீ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போதெல்லாம் டாடி ஆறுமுகம் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா நான் போய் வேலைக்கு போனாவது 4 காசு சம்பாதிச்சுட்டு வருவேன், நீ என்ன வீடியோ அப்படிங்கிற அதுல என்ன பெரிய காசா வந்துற போது, ஒரு 8000 ரூபாயோ 5000 ரூபாயோ வருது, அதை நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா 15000 20000 அந்த மாதிரி சம்பாதிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் நாட்கள் போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 8000 ரூபாய் 40000 ஆகுது, 40000 1 லட்சம் ஆகுது, 1 லட்சம் 3 லட்சமா மாறுது. சோ இந்த மாதிரி மாறதான் டாடி ஆறுமுகத்துக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. ஓ, யூடியூப்லயே சம்பாதிக்கலாமா, இந்த மாதிரி பார்த்தா கூட காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டாடி, அதாவது அவர் நம்ம அப்பா ஸ்டேஜ்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம அப்பாக்கெல்லாம் தெரியுமா யூடியூப் அப்படின்னு என்னன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் டாடி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒருத்தரும். சோ அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வரும், நல்ல பணம் வரும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தெளிவா புரிய வைக்கிறாரு. சோ அந்த மாதிரியே வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, பயங்கரமா ஹிட் ஆகுறாங்க. வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து வேற லெவல்ல வந்து போகுது. இந்த டைம்ல நம்ம கோபிநாத் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோபிநாத் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமோ வந்து படிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டு பிலிம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆசை இருக்கிற ஒரு காரணத்தினால 4 இருந்து 5 வருஷம் வந்து பயங்கரமா போராடுறாரு. சென்னைக்கு போறாரு, நான் எப்படியாச்சும் ஒரு டைரக்டர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்டர் பிடிச்சி, பெரிய டைரக்டர் பிடிச்சி அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம தொழிலை கத்துக்கலாம். சோ தொழிலை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா வந்து போராடிட்டு இருக்காரு. 4 இருந்து 5 வருஷம் போராடுறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி போராடிட்டு இருந்தாலும் அவரால் அவ்வளவு பெருசா சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பி வந்து கிளம்பி வர்றாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட இன்டர்வியூஸ் பார்த்தேன்ல, அதுல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பையன் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு பையன், அதாவது ரொம்ப தெளிவான ஒரு பையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அவன் சென்னையில் இருக்கும்போது போன் பண்ணி பேசும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 2 நாளா சாப்பிடலாமா அப்படின்னு வந்து இந்த கோபிநாத் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து பாத்ரூம் குள்ள போய் நின்னுட்டு வந்து அழுதுருக்காங்க. அதாவது எப்படி நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து எப்ப மேல வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அழுதுருக்காங்க. அதாவது இந்த அவங்க அம்மா வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டே அண்ட் நைட் பார்க்காம வந்து பயங்கரமா இந்த டெய்லர் வேலை வந்து அவங்க அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ ரொம்பவே வறுமையில இருந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. சோ அந்த டைம்ல பையன் அந்த விஷயத்த சொன்ன உடனே 2 நாளா நான் சாப்பிடலாமா அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து அவங்க காதுல போடுற கம்மலை கழட்டி அதை வித்து வந்து அந்த பணத்தை வந்து அந்த பையனுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தான் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிற சேனல். சோ சேனல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சேனலும் அவங்க தான், ஃபேமிலியும் அவங்க தான். ஏன்னா ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க வீடியோஸ் பண்ணி அந்த சேனல்ல வந்து போடுறாங்க. சோ இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியோட சேனலோட அந்த ஸ்டோரி வந்து உங்க லைஃப்ல எங்காச்சும் வந்து நடந்துக்கலாம். சோ இந்த இவங்களோட லைஃப்ல நடந்த மாதிரி உங்க லைஃப்லயும் கண்டிப்பா எங்காச்சும் நடந்திருக்கலாம். சோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா சக்சீட் ஆகிற வரைக்கும் நம்ம உழைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாடி ஆறுமுகத்தோட லைஃப், அதாவது 60 வயசுல சக்சீட் ஆன ஒருத்தர், அண்ட் அதே மாதிரி கோபிநாத், அதாவது 5 வருஷம் நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடின ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரான சான்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த இவங்களோட ஸ்டோரியில இருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டச்சா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு அந்த லைனை வந்து நான் உங்ககிட்ட சைடுல டிஸ்ப்ளே பண்றேன். அந்த லைனை நீங்களே படிச்சு பாருங்க. டாடி ஆறுமுகம் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிற சேனலோட ஸ்டோரியை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த வீடியோ, இந்த வீடியோ யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிற சேனலோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். டாடி ஆறுமுகம் ஆகட்டும் இல்ல கோபிநாத் பத்தின விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.